வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன் ரொம்ப குழப்பறாரு. இதுல அன்புமணி ராமதாஸ் திரு விஜய்க்கு நெருங்கிட்டார் மாதிரி தெரியுது. முதலமைச்சர் திரு விஜய் சரியான வழியில போயிட்டு இருக்காரு, சரியான அரசியல்வாதிங்கிறது தெளிவா காமிக்கிறார். ஆனா ரொம்ப அனுபவமிக்க திருமாவளவன் ரொம்ப குழப்பறாரு. ஒரு நாள் திமுக அணியில இருக்கிறோமா அப்படிங்கிறாரு, இன்னொரு நாள் நட்பாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு, இன்னொரு நாள் இன்னும் தாவேகா கூட்டணியே வரலையே அப்படிங்கிறார். தாவேகா அரசுல அவருடைய அமைச்சர், அவருடைய கட்சி சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இடம்பெறாரு, வன்னி அரசு. இதுக்கப்புறமும் கூட்டணி வரல அப்படின்னா சின்ன குழந்தை கூட நம்பாதுங்க. ஏன் இப்படி அரசியல் பண்றாரு? இந்த சமயத்தில் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு தெரியும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார். அதுல தாவேகா போயிருச்சு. ரொம்ப மகிழ்ந்துட்டாரு. திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு நேரடியாக சென்று டாக்டர் அன்புமணி ராமதாஸை சந்தித்தார். அது ரொம்ப உற்சாகம். அதுக்கப்புறம் சமீபத்துல மேகதாது விஷயம் தொடர்பாக நேரடியாக வந்து அமைச்சர்களை சந்தித்தார். அப்போ அவங்க வாசல வந்து அவங்கள வரவேற்றாங்க. இதெல்லாம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. கூடிய விரைவில் பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கின்ற டாக்டர் ராமதாஸ் அதுல சேர்ந்துட்டாரு, எல்லாம் ஒன்னா இணைச்சிட்டாங்க. இந்த பாமக அப்படியே தாவேகா அணியில் சேர்ந்து விடுமோ அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஐயா அப்படிலாம் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு வன்னியர் சங்கம் சொல்றாங்க. ஏன்னா அப்படியே அந்த மாதிரி சேர்ந்தீங்க அப்படின்னா வன்னியர் ஓட்டுகள்லாம் காலி ஆயிருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இதுதாங்க திரு திருமாவளவனுடைய பிரச்சனையும். என்னன்னா, திரு விஜய்க்கு, முதலமைச்சர் திரு விஜய்க்கு கடந்த தேர்தல்ல கடந்த பல ஆண்டுகளாக, அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு பட்டியல் சமூக வாக்குகள் அதிகமா கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மாதிரி தான் நடந்தது. முக்கியமாக வட மாவட்டங்கள்ல அதிக அளவுக்கான பட்டியலின சமூக மக்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்க. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 8 பேர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க 8 பேர் அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. இதுக்கு முதல்ல இந்த அளவு எண்ணிக்கையில பட்டியலின சமூக மக்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றது கிடையாது. ஏற்கனவே அந்த சமூக மக்கள், இந்த பக்கம் பறையர் சமூக மக்கள், அந்த பக்கம் பள்ளர் சமூக மக்கள், இவங்க எல்லாமே தேவேந்திர குல வேளாளர்கள், எல்லாருமே திரு விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அவர் பக்கம் அந்த சமூகத்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு அப்புறம் 8 பேருக்கு, பட்டியலின சமூகத்தை சேர்ந்து 8 பேருக்கு அவர் அமைச்சரவையில் பதவி கொடுத்ததால், பொறுப்பு கொடுத்ததால், இடம் கொடுத்ததால் அந்த சமூகத்திற்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. பொது வெளியிலையும் சமூக வெளியிலும் அதிக அளவுக்கு பாராட்டுகள் வருது. இதனால இனி வருகின்ற காலங்களில் கூட பட்டியலின சமூக மக்கள் அதிக அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இதுல வட மாவட்டங்களில் பலமாக இருக்கின்ற, தென் மாவட்டங்களிலும் ஓரளவு பலம் இருக்கிறது திரு திருமாவளவனுக்கு. வட மாவட்டங்களில் முக்கியமாக பலமாக இருக்கின்ற விசிகாவுக்கு கொஞ்சம் கலக்கம், திருமாவளவனுக்கு கலக்கம். என்னன்னா, அவருடைய வாக்கு வங்கி பாதி போயிருச்சோ அப்படின்னு நினைக்கிறார். ஆகையால என்ன பண்றாருன்னா, தாவேகால இன்னும் கூட்டணி அமைக்கல, அணியே இல்லைங்க, நாங்க எங்க சேர்றது அப்படிங்கிறாரு. அணி எப்போ? தாவேகா தலைமையிலான அணி அப்படின்னு ஒன்று அறிவிக்கப்படும் பொழுது அதில் இவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் டைம் பை பண்றாரு. நாங்க என்னங்க, நாங்க திமுகவோட நட்பாகத்தான் இருக்காங்களா? நேத்து கூட 2 நாள் முன்னால கூட என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின், ஒரு திருமணத்துக்கு போனவர் என்ன சொல்றாரு, சோஃபா வந்தது எல்லாமே போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்படி கேவலமா பேசுறவங்க கிட்ட நட்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றத மக்கள் நம்புவாங்களா? அவருடைய கட்சிக்கார தொண்டர்கள் நம்புவாங்களா? இல்ல நம்பணுங்கிறதுக்காக சொல்றாரோ? இல்ல நாங்க சரியான சமயத்தில் காய் நகர்த்துவோம் அப்படின்னு நினைக்கிறாரா? எங்கெங்க பண்றாரு? தினமும் ஒண்ணு பேசுறாரு. காலையில ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. ஆமாம், திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கு பேச்சு நடந்தது, தன்னை திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பேச்சு நடந்தது, அப்படிலாம் பேசி கொண்டதாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாரு. மாறி மாறி பேசினா அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஏராளமானவர்கள் அவர் என்ன இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை ஒரு ஐகான நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே மாறி மாறி பேசுகின்ற ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு பேச்சு தெரியுமா? வன்னியரசு அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாரு. நேரடி என்ன சொல்றாங்க, வன்னியரசு தாவேகா பக்கம், திருமாவளவன் திமுக பக்கம் அப்படின்னு நேரடியா சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்காதுல்ல. திருமாவளவனுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. தாவேகாவை இணைந்து விட்டோம் அப்படின்னா திமுக ஆதரவாளர்கள் அப்படி கட்சியிலேயே மேல்மட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்படியே விலகி திமுக பக்கம் போயிருவாங்களோ? என்னங்க, விசிகா இருந்து பன்னீர் பாபு கூப்பிட்டு அவங்க திமுக சேர்த்துக்கலையா? இன்னும் கூட நட்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் தாவேகா அணியை சொன்னார் அப்படின்னா நிறைய பேர் போயிருவாங்க.
போயிடுவாங்கல்ல. அதுக்காக அவங்கள நல்ல மகிழ்ச்சியில ஒரு நல்ல மூட்ல வச்சிருக்காங்க சொல்றாரு. அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லைங்க, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இந்த சமயத்தில் தான் பாமக ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுக்கிறது. தாவேகா என்ன நினைக்கிறது, முதலமைச்சர் திரு விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் விசிகா பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னா அப்படியே வரட்டுமே பாமக, ஒருவேளை பாமக இருக்கும் இடத்தில் விசிகா இருக்காதோ, அதெல்லாம் அந்த காலங்க. திமுக அதிமுக என்ற கட்சிகள் மாறி மாறி இருந்த காலம். முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகு திரு விஜய் தலைமையிலான தாவேகாவில் இந்த நிலைமைகளாம் இல்லை. எல்லா கட்சியிலும் அவருக்கு சார்பானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் திரு விஜய்க்கு ஆதரவானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். சமூக வேறுபாடின்றி அவரை ஆதரிக்கிறார்கள். அப்படியாச்சுன்னா சரி, பாமகவுக்கு ஒரு இடம் உள்ள கொடுத்துட்டா போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல, போனா போகுது. ஏன் இந்த சௌமியா அன்புமணி ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? இல்ல இல்ல, அவருக்கும் வாய்ப்பு இருக்கும் தானே. தமிழகத்தில் தமிழக அமைச்சரவையில் பாமக இடம் பெறுகிறது, எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஐயா அப்படிலாம் போயிடாதீங்க, வன்னியர் சமூகங்கள் கொஞ்சம் நஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த 5% 5.25% வாக்கு வங்கி இழந்தராதீங்க அப்படின்னு வன்னியர் சங்கம் எச்சரிக்குது. ஆனா அன்புமணி ராமதாஸ் எப்போன்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனுங்க, அதுல மறுக்க முடியாத உண்மை. ஆனா அவரு பாலிடிக்ஸை ரொம்ப குழப்பம் இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காரு, அது நம்ம கவனிக்கணும். முக்கியமா போய் பார்க்கிறாரு, முதலமைச்சர் திரு விஜய் போய் பார்க்கிறாரு, அமைச்சர்களை போய் பார்க்கிறாரு. ஆனால் அதே சமயம் விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகி வந்தவர்களை சேர்த்துக் கொள்வதில் நியாயமில்லை அப்படின்னு சொல்றார், நேரடியா சொல்றாரு. அதே மாதிரி பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் 5 பேர் கொண்ட குழு எல்லாம் அமைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றார். விமர்சனங்களை நேரடியாக வச்சிடறார். ஆனா கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கிறாரு. இன்னும் வருகின்ற காலங்களில் அரசியல் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. இதுல திமுகவுக்கு என்ன கலக்கம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா, முதல்ல விடுதலை சிறுத்தைகள் போனது மூலமே ஒரு பெரிய இழப்பு இருக்கு. சரி, பாமக வரும் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தபோது பாமகவும் வராது அப்படின்னு நிலைமை உருவாயிருச்சு. வருகின்ற தேர்தல்களில் இரு துருவங்களாக இருக்கின்ற விசிகாவையும் பாமகவையும் ஒரே அணியில் வைத்துக் கொள்வதற்கான சாத்தியங்கள் இருக்கு தாவேகாவுக்கு. இது திமுகவுக்கு ரொம்ப கலக்கம் கொடுக்குது. எடப்பாடி என்ன சொல்றாரு, தாவேகாவுடைய கூட்டணியில வெளியே வந்துடும், வெளியே வந்தா அதிமுக வர போறாங்களா எல்லாரும், திமுகவுக்கு போயிருவாங்க, அவங்க திமுக போயிட்டு அப்படியே அதிமுக வந்து அப்படியே எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற கனவுல இன்னும் இருக்கிறாரோ. சரிங்க, தாவேகா கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே வந்துச்சுன்னா நேரம் அதிமுக வரப்போது, திமுகவுக்கு போகலாம், அதெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் இது போன்ற நம்பிக்கையை, பொய் நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனா திரு விஜய் ரொம்ப கூலா பிளே பண்றாருங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. இந்த கூட்டணிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சு அவரை எந்த விதத்திலும் பெரிதாக பாதிப்பதில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு. இனி எப்படி இந்த அரசியல் போகும் அப்படிங்கிறது அவங்கவுங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது பொறுத்து இருக்கு. திருமாவளவன் நாளைக்கு என்ன சொல்வாருங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நன்றி, வணக்கம்.